Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நம்ம 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் பிளஸ் மிஸ்டரி படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பார்பேரியன். படத்தோட ஸ்டோரி லைன் சிம்பிள் தாங்க. ஒரு பொண்ணு ஏர்பிஎன்பில ரூம் புக் பண்றா. பட் ஆனா அந்த ரூமுக்கு அவ போகும்போது அந்த ரூம்ல ஏற்கனவே ஒருத்தர் ஸ்டே பண்ணிருக்கான். சிச்சுவேஷன் காரணமா அந்த பொண்ணு அந்த ரூம்ல ஷேர் பண்ணிக்கிறா. பட் அந்த ரூமுக்குள்ள ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குங்க. உண்மையாவே சொல்றேன், இந்த படம் உங்களுக்கு செம்ம த்ரில்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க என்னோட சேனல் புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே டெஸ் மார்ஷல் அப்படின்ற ஒரு பொண்ணு நல்லா கொற்ற மழையில காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அவ ஏர்பிஎன்பில புக் பண்ண ரூமை நோக்கி போறா. ஆனா அங்கதாங்க ஒரு விஷயம் இருக்கு. அந்த ரூமோட டோரை ரீச் ஆனவ அங்க இருந்த சாவி வைக்கிற பாக்ஸை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள சாவி இல்ல. அந்த புக்கிங் ஏஜென்சி அதுக்குள்ள சாவி இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பட் இவளும் திறந்து பார்க்கும்போது அது இல்லீங்க. டெஸ்ஸும் உடனே அந்த புக்கிங் ஏஜென்சிக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் ட்ரை பண்றா. பட் அவளோட கால் வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகுது. அவள் அந்த வாய்ஸ் மெயிலுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறா. சரி இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவளும் கார்ல ஏறும்போது அவ ஆச்சரியப்படுற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற லைட் எரியுது. சரி யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவளும் போய் அந்த வீட்டோட காலிங் பெல் அடிச்சு பாக்குறா. அந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே ஒரு ஆள் வந்திருக்கான் போல. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஆளோட பேரு கீத். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, கீத்தும் அதே ரூம் தான் புக் பண்ணிருக்கான் போல. இந்த புக்கிங் ஏஜென்ட் மிஸ்டேக்கானா ரெண்டு பேருக்குமே ஒரே ரூம் புக் பண்ணி வச்சிருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஏஜென்ட்டை கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரீச் ஆகல. வெளியே வேற பயங்கரமான மழை பெய்யறதுனால கீத்தும் டெஸ்ஸ இந்த ரூம்லயே தங்கிக்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்டு கீத்தும் அந்த பொண்ணு கிட்ட அவனோட புக்கிங் கன்ஃபர்மேஷனை காட்டின அப்புறம் தான் இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியுது. இருந்தாலும் அவ இன்டர்நெட்ல பக்கத்துல ஏதாவது ரூம்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. பட் அவளோட பேட் லக் அங்க பக்கத்துல இருந்த ரூம்ஸும் ஃபுல்லா புக் ஆயிருக்கு. டெஸ்ட் போன்ல பேசிட்டு இருந்ததை கேட்ட கீத்தும் இந்த டவுனுக்குள்ள ஒரு பெரிய மெடிக்கல் செமினார் நடக்குது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன்ல இருந்த எல்லா ஹோட்டல்ஸுமே புக் ஆயிருக்கும். இப்போதைக்கு நமக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றான். டெஸ்ஸும் வேற வழி இல்லாம சம்மதிச்சிடறா. கீத் அந்த பொண்ணை நீ பெட்ரூம்ல தங்கிக்க, நான் ஹால்ல தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட பொருள் எல்லாம் பெட்ரூம்குள்ள ஷிஃப்ட் பண்ணிடுறான். இப்போ பெட்ரூம்குள்ள போன டெஸ் கீத்தோட பர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அவனோட ஐடி ப்ரூஃப ஒரு சேஃப்டிக்காக தன்னோட போன்ல போட்டோ எடுத்துட்டு அந்த பர்ஸ் அவன் கையில கொடுத்துட்டு அவனும் அன்னைக்கு நைட்டுக்காக ஃப்ரெஷ் அப் ஆயிடுறா. ஃப்ரெஷ்ஷான டெஸ் ஹாலுக்கு வரும்போது கீத் டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு ஓபன் பண்ணாத ஒரு வைன் பாட்டில் வச்சுட்டு 2 கிளாஸ் வச்சுட்டு இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் இந்த பொண்ணை ஒரு ட்ரிங்க்குக்காக கூப்பிடுறான். ஆனா அவ இன்னும் ஜாக்கிரதையா தாங்க இருக்கா. பட் அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக கூட உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவங்க பேசிட்டு இருக்கும்போது டெஸ் கீத் கிட்ட நான் ஒரு பிலிம் டைரக்டர் கேத்ரின் ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்கள சந்திக்கிறதுக்கு தான் அந்த டவுனுக்கே வந்தேன்னு சொல்றா. அதுக்கு அவனும் ஓ அந்த டைரக்டரா, அவங்களோட படம்லாம் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ இது போல அவங்களுக்குள்ள சின்ன ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. டெஸ்ஸும் ஒரு வழியா வைன் குடிக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துல ஃபன் மோடுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு தூங்குறதுக்காக பெட்ல பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு கீத்தும் அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது இந்த பொண்ணு அவனை கொஞ்சம் லைக் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டெஸ்ஸோட பெட்ரூம் டோர் ஸ்லோவா ஓபன் ஆகுது. இந்த சத்தம் கேட்டுட்டு அவளும் எழுந்து பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. இருக்கிற பயத்துல இன்னும் பயத்தை உண்டாக்குற மாதிரி கீத் வேற தூக்கத்துல ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு இருக்கான். இதனால டெஸ்ஸும் எழுந்து போய் அவனை பாக்குறதுக்காக போறா. அவனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பெட்ரூமோட டோர் மெதுவா சாத்துதுங்க. அவளும் மெதுவா போய் கீத்து எழுப்புறா. அவன் அலறி அடிச்சுக்கிட்டு வந்துக்கிறான். அவனை இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது டெஸ் அதுக்கு என்னோட பெட்ரூம் டோர் ஸ்லோ ஓபன் ஆகுச்சு, அதனாலதான் என்ன ஏதுன்னு பாக்கலாம் நான் எழுந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டெஸ்ஸும் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் அவளோட பெட்ரூம்குள்ள போய் டோரை நல்லா லாக் பண்ணிட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையிலயும் ஆயிடுது. டெஸ் எழுந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள கீத் இல்ல. ஆனா அவன் ஏதோ ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அதுல நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் நைட் உன்னோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு எழுதிருக்கான். அவ தன்னோட ஜாப் இன்டர்வியூக்காக வெளியே போகும்போது வெளிச்சத்துல தாங்க அந்த ஏரியாவை பாக்குறா. அந்த டவுன்ல இருக்கிற எல்லா வீடுமே பாழடைஞ்சு போயிருக்கு, இவங்க தங்கி இருக்க வீட்டை தவிர. அவ அந்த இன்டர்வியூக்கு லேட் ஆனதுனால இந்த அப்நார்மல் விஷயத்தெல்லாம் அவ கவனிக்காம போயிடுறா. அந்த இன்டர்வியூல அந்த டைரக்டர் கேத்ரின் ஜேம்ஸ் டெஸ் கிட்ட நீ எங்க தங்கி இருக்கன்னு கேட்கும்போது அவளும் அந்த ஏரியா பேரை சொன்ன உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு அவங்க டெஸ் கிட்ட அந்த ஏரியா சேஃபே கிடையாது, ப்ளீஸ் அங்க தங்காத, வேற இடத்துக்கு போயிடு அப்படின்னு சொன்ன உடனே இல்ல நான் சேஃபா தான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டெஸ் சொல்லிடுறா. மறுபடியும் டெஸ் அந்த வீட்டுக்கு வரும்போது தூரத்துல ஒரு வீடு இல்லாத ஆளு டெஸ்ஸ பார்த்து கத்திக்கிட்டே ஓடிடுறான். அவனை பார்த்து பயந்து போன டெஸ்ஸும் அவசரமா பதட்டத்தோட அந்த வீட்டோட கீ எடுத்து அந்த ஆள் வரத்துக்குள்ள டோரை லாக் பண்ணிடுறா. இப்ப அவன் 911 கால் பண்ணி அந்த ஆளை பத்தி சொல்லும் போது துரதிருஷ்டவசமா போலீஸுக்கு அந்த ஏரியால எதுவும் பெட்ரோல் இல்லாதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சம்பவத்தால ரொம்பவே பயந்து போன டெஸ்ஸும் தன்னோட பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு எப்படியாச்சும் இன்னைக்கு கிளம்பிடணும்னு சொல்லி முடிவு எடுத்து உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு டாய்லெட் பேப்பர் காலியானதை நோட் பண்ண டெஸ்ஸும் பேஸ்மெண்ட்ல ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு அவளும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இறங்கி போக ஆரம்பிக்கிறா. பேப்பர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வரும்போது அந்த பேஸ்மெண்டோட டோர் காத்துல நகர்ந்து சாத்திக்கிட்டு லாக் வர ஆயிடுது. இப்போ டெஸ்ஸால
அந்த கதவை திறக்க முடியாது. பத்தாவதுக்கு அவளோட போனை வேற அவ பெட்ரூம்ல விட்டுருக்கா. இப்ப கொடுமையிலயும் கொடுமையா அந்த வீட்டோட கீ வேற அவ பாக்கெட்ல இருக்கு. இதனால என்ன ஆகும், கீத்தால அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அந்த சமயம் அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு விண்டோவை பார்த்தாவளும் கண்ணாடியை உடைக்கிறதுக்கு ஏதாவது அந்த பேஸ்மெண்ட்ல கிடைக்குமான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறா. அதை தேடிட்டு இருக்கும் போது அவளுக்கு அங்கிருந்த ஒரு செவுத்துல இருந்து ஒரு கயிறு வெளியே வந்த மாதிரி தெரியுது. இவளும் அந்த கயிறை இழுக்கிறா. அந்த செவுத்துல இருந்து ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் ஆகுது. அந்த டோருக்குள்ள அவளும் பாக்குறா. பிச் பிளாக்கா கருப்பா இருக்கு. என்ன பண்றது தெரியாம அவளும் அந்த பேஸ்மெண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு யோசனை தோணி அங்க இருந்த ஒரு பெரிய கண்ணாடிய மேல எரிஞ்சிட்டு இருந்த லைட்டு கீழே வச்சு அந்த வெளிச்சத்தோட ரிஃப்ளெக்ஷனை அந்த டோருக்குள்ள அடிக்கும் போதுதான் அது ஒரு பெரிய பாத்வே மாதிரி தெரியுது. இப்ப அவளுக்கு அங்க எதுவும் பண்றதுக்கு இல்லாதனால அவளும் அந்த பாத்வேக்குள்ள போக ஆரம்பிக்கிறா. உள்ள போனா அங்க இன்னொரு கதவு இருக்கு. அவளும் அந்த கதவை திறந்து பார்த்தா ஒரு சின்ன ரூம் இருக்குங்க. அதுக்குள்ள ஒரு பெட் இருக்கு. அது முழுக்க ரத்தமா இருக்கு. ஒரு பழைய பக்கெட் இருக்கு. அதே போல ஒரு பழைய டைப் கேமரா இருக்கு. இத பார்த்து பயந்து போன டெஸ்ஸும் அங்க இருந்து வெளியே வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறான். அந்த சமயம் பார்த்து நல்ல வேலையா கீத்தும் வெளியே வந்துடுறான். அவனை நோட் பண்ண டெஸ்ஸும் அந்த ஜன்னலை தட்டி எப்படியும் அவனை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டோட சாவியும் அவகிட்ட கொடுத்துடுறா. கீத்தும் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே இவ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம அவளோட பேக் எடுத்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க. கீத் அவகிட்ட ஏன் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல நான் ஒரு ரூமை பார்த்தேன். அதை பாக்குறதுக்கு ஒரு டார்ச்சர் ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. கீத்தும் அந்த பொண்ணு கிட்ட பொதுவா பேஸ்மெண்ட்னாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரி ஏதோ நீ சொல்றதுக்காக நான் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறேன். ஆனா நீ இங்கேயே வெயிட் பண்ணி இன்கேஸ் அந்த கதவு சாத்துக்குச்சுன்னா நீ தான் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பேஸ்மெண்ட்ல இறங்கி போயிடுறான். கொஞ்ச நேரத்துல இவளாலையும் பொறுமையா இருக்க முடியல. இவளும் பேஸ்மெண்ட்ல போயிட்டு கீத்தை செக் பண்றதுக்காக அந்த ரூம் பக்கத்துல போகும்போது மறுபடியும் அந்த பேஸ்மெண்டோட ரூம் ஸ்லோவா மூடுதுங்க. ஆனா இந்த முறை டெஸ் ரொம்ப சாதுரியமா அந்த கதவை புடிச்சிட்டு அது சாத்தாம இருக்கிறதுக்காக அங்க ஒரு சேரை வச்சிடறா. மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போனாவ தன்னோட செல்போன் டார்ச்சை அந்த பாத்வேக்குள்ள அடிச்சுட்டு அவனை கூப்பிட்டு பாக்குறா. ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. அந்த பாத்வேக்குள்ள போயிட்டு அந்த ரூமுக்குள்ளேயும் போய் அங்க கீத் இருக்கானான்னு சொல்லிட்டு அவளும் தேடி பாக்குறா. ஆனா அந்த ரூமுக்குள்ள அவன் இல்லங்க. அவனும் வெளியே வந்து பார்க்கும்போது இன்னொரு கதவு அங்க இருக்கு. அதை திறந்து பார்த்தா ஒரு படிக்கட்டு மாதிரி இன்னும் கீழே அண்டர் கிரவுண்ட்ல போகுது. அவனும் அந்த படிக்கட்டுல இறங்கும் போது கீத்தோட பேரை கூப்பிடுறா. அவன் தூரத்துல இருந்து என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கதறாங்க. இந்த பொண்ணுக்கும் வேற வழி இல்லாம அந்த படிக்கட்டுல இறங்க ஆரம்பிக்கிறா. அவன் அந்த படிக்கட்டை இறங்கி அந்த இருட்டு அறையில போயிட்டு இருக்கும்போது நாய்க்கு செஞ்சு வச்ச மாதிரி நிறைய கூண்டெல்லாம் இருக்கு. அதே போல நாய் சாப்பிடுற மாதிரியே தட்டெல்லாம் அங்க வச்சிருக்காங்க. ஆனா எதுக்குன்னு தான் தெரியல. அவளை இன்னும் டீப்பா அந்த ரூம்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கீத் அங்க வரான். வந்தவன் அவகிட்ட என்ன ஏதோ கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து, நம்ம உடனே போய் ஆகணும், நீ எந்த வழியா வந்த அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா அவன் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இருட்டுல இருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவம் வந்து கீத்தோட தலைய அந்த செவுத்துல இடின்னு இடிச்சு உடைச்சிடுதுங்க. அந்த மான்ஸ்டர் அப்படியே கீத்தை பார்த்து பேனு கத்துது. அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நமக்கு ஏஜே கில்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹாலிவுட் ஆக்டரை காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு ரோட்ல காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அவனோட கொலீக் கிட்ட இருந்து அவனுக்கு போன் வருது. அதுல அந்த கொலீக் ஏஜே கிட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து உன்னை தூக்கியாச்சுன்னு சொல்லி அதிர்ச்சி செய்தி சொல்றான். ஏன்னா ஏஜே கூட வேலை செய்யற ஒரு கோ ஆக்டரை பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதனாலதான் அவனை அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்கி இருக்காங்க. இப்ப வேற வழி இல்லாத ஏஜேவும் டிட்ராய்ட் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு போய் அங்க இருக்கிற தன்னோட அசெட் எல்லாம் வித்து அந்த பணத்தை வச்சு கேஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். இதுக்காக அவனும் டிட்ராய்ட் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை நோக்கி போயிட்டு இருக்கான். அது எந்த ப்ராப்பர்ட்டி தெரியுமாங்க, டெஸ் மாட்டிட்டு இருக்கால ஒரு வீடு, அந்த ப்ராப்பர்ட்டி தான் ஏஜே ஓடுது. அவன் அந்த வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வெளியே டெஸ்ஸோட கார் நின்னுட்டு இருக்கு. பத்தாவதுக்கு அவன் உள்ள வந்து பார்க்கும்போது டெஸ்ஸோட திங்ஸ் எல்லாம் அங்க இருக்குது. இத பார்த்து ரொம்பவே கோவப்பட்ட ஏஜே கண்டிப்பா என் வீட்டுல யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவனும் தன்னோட ஹவுஸ் மேனேஜருக்கு போன் பண்ணி ஏதாவது லேட்டஸ்டா புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார் 2 வாரமா நாங்க எந்த புக்கிங்ஸும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஊர்ல இருக்கிற தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு போன ஏஜே ஒரு பார்ல அவன் கிட்ட அந்த கூட நடிச்ச நடிகை கிட்ட ஏதோ தப்பா நடந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்ததுல அது பொய் இல்லைங்க, உண்மைதான், அவன் உண்மையிலேயே அந்த மாதிரி தான் பண்ணிருக்கான். அடுத்த நாள் காலையில அவன் கீத்தோட பொருட்களையும் டெஸ்ஸோட பொருட்களையும் நோண்டி பாக்குறான். அவனும் டெஸ்ஸோட லேப்டாப்பை பார்த்துட்டு அதை லாகின் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பண்ண முடியல. பத்தாவதுக்கு டெஸ்ஸோட கார் கீஸும் அந்த டைனிங் டேபிள்லயே இருக்கு. சரி இவ்வளவு பொருளையும் வச்சுட்டு எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த வீட்லயே அவன் தேடாத பகுதி அந்த பேஸ்மெண்ட் அவன் பார்த்துட்டு அதுக்குள்ள போய் தேடுறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு பின்னாடி இருக்கிற செவுத்து பக்கம் ஒரு சத்தம் பயங்கரமா அவனுக்கு கேக்குது. அதே சமயம் அந்த செவுத்துல இருக்கிற அந்த கயிறை பார்த்துட்டு அதை இழுக்கும் போது அந்த டோரும் ஓபன் ஆகுது. அவன் அந்த அளவுக்கு புத்திசாலி இல்லன்றதுனால அந்த கேமரா எல்லாம் இருந்த ரூமா அவன் பார்க்கல. அதுக்கு பதிலா அவன் என்ன யோசிக்கிறானா இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை எவ்வளவு ரேட்டுக்கு விற்கலாம்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல தேட ஆரம்பிக்கிறான். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு காசு இல்ல. உடனே ஒரு மெஷரிங் டேப் எடுத்துக்கிட்டு அங்க இந்த பேஸ்மெண்ட் முழுக்க மெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இன்க்ளூடிங் அந்த டார்ச்சர் ரூம் உட்பட. அந்த சமயத்துலதான் அவன் அந்த கதவையை நோட் பண்ணிட்டு கீழே போற படிக்கட்டுல இறங்கிக்கிட்டே அப்படியே மெஷர் பண்ணிக்கிட்டே போறான். அவன் சைட்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னே கவனிக்கலங்க. அவன் பாட்டுக்கு அந்த டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். கடைசியா அவனுக்கு அந்த டனலோட அடுத்த பக்கம் லைட் வர மாதிரி தெரியுது.
அவனை என்ன வெளிச்சம் அது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போறான். அங்க ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமுக்குள்ள ஒரு பழைய டிவி ஓடிட்டு இருக்கு. அதுல குழந்தைகளை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கு. அவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனோட மெஷரிங் டேப்பை யாரோ அந்த பக்கம் இழுக்கிற மாதிரி தெரியுது. அதனால பயந்து போய் அவன் அந்த டேப்பை விட்டுறான். திடீர்னு அந்த மான்ஸ்டரோட சத்தம் கேட்ட அவன் அந்த சத்தத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த மான்ஸ்டர் எப்படியோ அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுடுது. பயந்து போன அவனை எங்க ஓடுறதுன்னு தெரியாம ஓடும்போது கீழே இருந்த ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறான். என்னடான்னு பார்த்தா அந்த பள்ளத்துக்குள்ள தாங்க டெஸ்ஸும் இருக்கா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நமக்கு 1980s ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த வீடு பிராங்க்னு ஒருத்தருக்கு சொந்தமானது போல. அவரும் ஒரு நாள் காலையில அவரோட காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரியா முழுக்க மக்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அந்த ஆளும் அந்த டவுன்ல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் குழந்தைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறான். அதெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அந்த ஆள் கார்ல வரும்போது அந்த ஆள் ஒரு நார்மலான ஆள் இல்லைன்றது நமக்கு நல்லா தெரியுதுங்க. ஏன்னா யாரோ ஒரு லேடிய அந்த ஆள் கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அதுக்கப்புறம் அவன் அந்த லேடியோட வீட்டுக்கு போய் அந்த ஏரியாவோட எலக்ட்ரிஷியன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த லேடியோட வீட்டுக்கு சர்க்கியூட் செக் பண்றதா போய் சொல்லிட்டு உள்ள போறான். ஆனா அந்த ஆள் உள்ள வந்துட்டு எதுவுமே செய்யாம அந்த லேடியோட பாத்ரூம் விண்டோவை மட்டும் தாப்பால ஓபன் பண்ணிட்டு கிளம்பிடுறான். வீட்டுக்கு போன பிராங்க் கிட்ட அவனோட பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம நாட்டுல எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம ஏரியாவை சேர்ந்தவங்க எல்லாருமே வீடு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ விக்கலையான்னு சொன்ன உடனே அதெல்லாம் விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிராங்கும் வீட்டுக்குள்ள போயிடுறான். அவன் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் பேஸ்மெண்டோட டோரை திறக்கும் போது நமக்கு ஒரு லேடி பயங்கரமா கத்துற சத்தம் கேக்குது. இப்போ நமக்கு மறுபடியும் பிரசன்ட காட்டும் போது டெஸ் ஏஜே கிட்ட சத்தம் போடாத, அந்த மான்ஸ்டரை வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல அந்த மான்ஸ்டர் அந்த கேஜுக்கு வெளியே இருந்து குழந்தையோட ஒரு பால் பாட்டில அந்த கேஜுக்குள்ள அவங்க கிட்ட நீட்டுது. டெஸ் அந்த மான்ஸ்டர் சொன்ன மாதிரியே அந்த பாலை குடிக்கிறா. அவளும் ஏஜேவை பார்த்து அதை குடின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறா. ஏன்னா அந்த மான்ஸ்டர் இவங்க ரெண்டு பேரையும் தன்னோட குழந்தையா இருக்கணும்னு சொல்லி விரும்புது. ஆனா அந்த லூசு பையன் ஏஜே அதை குடிக்க மாட்டாங்க. ஏதோ தப்பா இருக்குன்னு உணர்ந்த அந்த மான்ஸ்டரும் அந்த கேஜுக்குள்ள குதிச்சு டெஸ்ஸ தன்னோட நெஞ்சு மேல வச்சு ரொம்ப அன்பா அரவணைக்குது. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் ஏஜே கிட்ட வந்து குழந்தை கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப கோரமையான சத்தத்துல பேசுது. அதை செஞ்சுட்டு ஏஜேவோட காலை பிடிச்சி தரன்னு அந்த கேஜை விட்டு இழுத்துட்டு போயிடுதுங்க. இப்ப நம்ம அந்த மான்ஸ்டர் அந்த மதர்னே சொல்லுவோம். அது அந்த டிவி ரூமுக்கு அவனை கூட்டிட்டு போய் அது பால் குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. அதே சமயம் டெஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அந்த கேஜில இருந்து ஏறி வெளியே வந்துடுறா. அவனும் மதர் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே போலான்னு நினைக்கும் போது துரதிருஷ்டவசமா அங்க இருந்த மெஷரிங் டேப்ல அவ காலை வச்சதுனால அந்த சத்தத்தை கேட்ட அந்த மதரும் டெஸ்ஸ துரத்துட்டு வர ஆரம்பிக்குது. அவ தப்பிச்சு வரலான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்டோட டோரை போய் பார்த்தா அந்த டோர் லாக் ஆயிட்டு இருக்கு. பயந்து போன அவளை என்ன பண்றது தெரியாம அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த விண்டோவை உடைச்சுக்கிட்டு வெளியே வரும்போது கரெக்டா ஏற்கனவே அவளை ஒருத்தன் திருத்தினால வீடு இல்லாதவன் அவன் வந்து டெஸ்ஸ அப்பதான் கரெக்டா காப்பாத்துறான். அந்த மதரும் டெஸ்ஸ பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா அதுக்குள்ள அவ தப்பிச்சிடறா. இப்பதாங்க நமக்கே தெரியுது அந்த ஏரியால இருந்த வீடு இல்லாதவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்குன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஆரம்பத்திலே இந்த பொண்ணை வான் பண்றதுக்காக அந்த ஆள் துரத்திட்டு வந்தான். அவன் டெஸ் கிட்ட அந்த மான்ஸ்டர் நைட்ல வந்து கண்டிப்பா உன்னை தேட ஆரம்பிக்கும், அதனால நீங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர் அந்த பேஸ்மெண்ட்ல தனியா இல்லன்றத வேற சொல்றான். அப்பனா அது கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த டனலுக்குள்ள ஏஜே டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெல்லு பாக்குறான். அந்த பெல்லுல ஒரு ஒயர் கட்டி போயிருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் பார்த்தா அது இன்னொரு ரூமுக்குள்ள போகுது. அந்த ரூம்ல யார் இருக்கான்னு பார்த்தா வயசான பிராங்க் இருக்காங்க. இப்ப டெஸ்ஸ நமக்கு காட்டும் போது அவ பக்கத்துல இருந்த ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்த ஒரு போனை வச்சு போலீஸுக்கு கால் பண்ணிடுறா. அங்க வந்த போலீஸும் டெஸ்ஸ பார்த்துட்டு இவ ஒரு ட்ரக் அடிக்ட்னு நினைச்சிடறாங்க. ஏன்னா அவளோட தோற்றம் அப்படி இருக்கு. ஆனா அந்த பொண்ணு எப்படியும் அவங்க ரெண்டு பேரையும் கன்வின்ஸ் பண்ணி ஏஜேவை காப்பாத்துறதுக்காக அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. அந்த போலீஸ்காரங்களும் அங்க வந்து செக் பண்ணிட்டு இவ சொல்றதுல நம்பிக்கையே இல்லாம இவளும் வீடு இல்லாம பைத்தியமா இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறானுங்க. இன்னொரு பக்கம் அந்த டனலுக்குள்ள பிராங்க் ஏஜே கிட்ட பக்கத்துல இருக்கிற ஒரு டிராயரை எடுத்துட்டு வர சொல்றான். ஏஜேவும் டிராயர் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வைக்கிறான். அதுக்கப்புறம் ஏஜே அந்த ரூமுக்குள்ள நிறைய கேசட்ல பொண்ணுங்களோட பேர் எழுதிருக்க பார்த்துட்டு ஒரு கேசட் எடுத்து அங்க இருந்து டெக்ல போட்டு பிளே பண்றாங்க. அந்த வீடியோல பிராங்க் ஒரு அப்பாவி பொண்ணை கற்பழிக்கிற மாதிரி வருது. இத பார்த்து ரொம்பவே கடுப்பான ஏஜேவும் பிராங்க பார்த்து கத்தும் போது பிராங்க் அந்த டிராயர்ல இருந்து ஒரு கன் எடுக்கிறான். எடுத்தவன் திடீர்னு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துறான். அந்த வீட்டோட ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்து அவளோட கார் கீஸை எடுக்க வரா. ஒரு வழியா அந்த கீ எடுத்துட்டு அவ காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மதர் அங்க வெளியே வந்துடுதுங்க. இப்ப டெஸ்ஸோ என்ன பண்றது தெரியாம காரை எடுத்துட்டு போய் அந்த மதர் மேல இடிச்சு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போய் இடிக்கிறா. அதுல அந்த மதர் அப்படியே மயக்கமாயிடுது. அதை செஞ்சுட்டு அவ ஏஜேவை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் அந்த டனலுக்குள்ள போறா. அதே சமயத்துல ஏஜே பிராங்கோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியே போறதுக்காக அந்த டனலுக்குள்ள வரான். பாவம் துரதிருஷ்டவசமா இருட்டுல ஏஜே டெஸ்ஸ மதர் தான் நினைச்சுக்கிட்டு சுட்டுறாங்க. அந்த குண்டு அவ இடுப்புலயே பாஞ்சிருது. அவனும் டெஸ்ஸ தூக்கி
தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே வரும்போது அந்த செவுத்துல இடிச்ச கார் மேல இருந்த மதர் இப்போ காணுங்க. இப்போ டெஸ்ஸோட காரு டோட்டலா டேமேஜ் ஆயிட்டதுனால அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏஜேவோட கார் தான் ஒரே வழி. ஆனா அவனோட கார் சாமியும் அந்த டனலுக்குள்ள எங்கேயோ விழுந்துருது. இதனால இப்போதைக்கு தப்பிக்கிறதுக்காக அந்த வீடு இல்லாதவனோட அடைக்கலத்துல 2 பேரும் போறாங்க. அப்பதாங்க அந்த வீடு இல்லாதவன் ஒரு கொடூரமான கதையை சொல்றான். அந்த வீட்டோட ஓனர் பிராங்க் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் ஒரு சீரியல் கில்லர் அண்ட் ரேபிஸ்ட். அப்பாவி பெண்களை கடத்தி அவங்கள ரேப் பண்ணி குழந்தை பெத்துக்க வைப்பான். இதே மாதிரி பல வருஷமா செஞ்சு மிச்சம் இருக்கிற கடைசி ஆள் தான் அந்த மதர். ஆனா இப்போதைக்கு நீங்க சேஃபா தான் இருக்கீங்க, ஏன்னா அந்த மதர் இவ்வளவு தூரம் வந்தது கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த மதர் அங்க வந்து அந்த ஆளோட கை காலெல்லாம் தனியா பிச்சு போட்டுடுதுங்க. இதனால அலறி அடிச்சுக்கிட்டு ஏஜேவும் டெஸ்ஸும் பக்கத்துல இருந்த ஒரு வாட்டர் டேங்க் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஏஜே அளவுக்கு அவளால ஓட முடியல, ஏன்னா அவளுக்கு இடுப்புல குண்டடி வரப்பட்டிருக்கு. அந்த டவரோட டாப்ல ஏறினப்புறம் தாங்க ஏஜேக்கு கையில கன்னு வச்சிருக்கதே ஞாபகம் வருது. ஆனா அந்த லூசு பைய கன்னை கையில எடுக்கும்போது தவறி கீழே போட்டுறான். அந்த மதரம் விடாம பின்னாடியே துரத்திட்டு வருது. இப்போ தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாத ஏஜே ஒரு கொடூரமான செயலை செய்யறாங்க. அவன் டெஸ்ஸ அந்த டவர்ல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அந்த மதர் தன்னோட குழந்தையை காப்பாத்துறதுக்காக கீழே குதிக்கோன்றது. அவன் நினைச்ச மாதிரி அந்த மதரும் அந்த டவர்ல இருந்து டெஸ்ஸ காப்பாத்துறதுக்காக குதிக்குது. இப்ப 2 பேரும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஏஜேவும் அந்த டவர்ல இருந்து இறங்கி வந்து அந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்து பக்கத்துல வந்து பாக்குறான். நமக்கு நல்லா தெரியுதுங்க டெஸ்ஸ காப்பாத்துறதுக்காக அந்த மதர் அவளை நெஞ்சு மேல வச்சுக்கிட்டு அந்த இம்பாக்ட வாங்கிக்குது. இதனால அந்த பொண்ணு அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிடுறா. டெஸ் உயிரோட இருக்கிறத பார்த்த அவனும் அவளை ஏமாத்துறதுக்காக எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் நீ ஸ்லிப் ஆகி கீழே விழுந்ததுதான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏஜே சர்ப்ரைஸ் ஆகுற மாதிரி அந்த மதர் சாகாம எழுந்து ஏஜேவா அப்படியே புடிச்சு அவனோட கண்ணு 2த்துலயும் கட்ட விரல விட்டு அப்படியே அவனோட தலையை நசுக்கி உடைச்சிடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த மதர் டெஸ்ஸ தூக்குறதுக்காக ட்ரை பண்ணும்போது டெஸ்ஸுக்கு குண்டடி பட்டதுனால அவளால எழுந்துக்க முடியல. அது டெஸ் கிட்ட நம்ம டனலுக்குள்ளேயே போயிடலாவா அப்படின்ற மாதிரி செய்க காட்டுது. அப்ப டெஸ் ஏஜோட கன்னை எடுத்து அந்த மதரோட கன்னத்துல வைக்கும் போது அந்த மதரம் அப்படியே பாவமா டெஸ்ஸ பாக்குது. டெஸ்ஸோட முகத்திலும் கொஞ்சம் இறக்க தெரியுது. ஆனா அவ அந்த மதரை சுட்டுறா. அதை செஞ்சுட்டு அவ அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்க தாங்க படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அதே போல இந்த மாதிரி டிஃபரெண்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனலை போய் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஒர்க்காக ஒரு லைக் கொடுத்துட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.